ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நான் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், இதுவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா நைஸாக சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் சுரக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சுரக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நான் பாசிப்பருப்பை ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இந்த சுரக்காயிலெல்லாம் முழுகிற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே குறையும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.